ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுக்கு உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் ஒரு தடையை விதித்திருக்கிறது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மதுரை கிளை ஒரு தடையை விதித்திருந்தது. அந்த தடை இப்போது நாடு முழுவதும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட இந்த கால்நடை சந்தைகளுக்கான கட்டுப்பாடுகளில் நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கமும் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்நடை சந்தைகளுக்கு கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகளில் சில மாற்றங்கள் வரும் காலங்களில் வர இருக்கிறது. மத்திய அரசாங்கமே அதை முன்னெடுக்கவும் இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு விஷயம் அப்போ இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது, இந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் வந்துவிடும், இதுல இந்த மாற்றங்களுக்கு பிறகு இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற ஒரு நிலைதான் தற்போது எட்டிருக்கிறதா, அதற்கான முதல் படி எட்டப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்க, இந்த உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடை என்பதே மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் எடுத்திருக்கக்கூடிய இந்த மறுபரிசீலனை என்பதே மத்திய அரசாங்கத்திற்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா? முதலில் அவர்கள் கொடுத்திருந்த விதிகள் அதில் பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய விதிகளாக இருந்தவை என்பதை இது நிரூபணம் செய்கிறதா என்ற கேள்விகள் மறுபக்கம் எழுந்திருக்கின்றன. இந்த திருத்தங்கள் அடுத்த கட்டமாக செய்யப்படும் என்றால் என்ன மாதிரியான திருத்தங்கள் தேவை, முழுமையாக யாரெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும், இதற்கு எவ்வளவு காலம் ஆகும், பல்வேறு கேள்விகள் அடுத்த கட்டங்களை ஒட்டியும் இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயண் அவர்களும், சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு தனசேகர் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட முதல்ல கேட்க விரும்புறது, ஏற்கனவே கொண்டு வந்த விதிகளுக்கு ஒட்டுமொத்தமா நேஷன் வைட் தேசம் முழுக்க ஒரு தடை, அடுத்த கட்டமா ஒரு மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கம் முன்பெடுத்த நிலைப்பாட்டுக்கான ஒரு பின்னடைவுன்னு முதற்கட்டமா பார்க்கலாம். இல்ல, கிடையவே கிடையாது. இதற்கு பின்னடைவுன்னா உச்ச நீதிமன்றத்துக்குத்தான் பின்னடைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜூன் 12, 2016 அன்று இப்போதைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கேஆர் அவர்கள் அவருடைய கோர்ட்டில் தான் அவர்தான் நீங்கள் கால்நடை சந்தை குறித்த வரைமுறைகளை, அந்த சட்டங்களை, விதிகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, யூ சீம் நாட் டு பி ஒரிட் அபவுட் திஸ் அட் ஆல், நீங்கள் இதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது, அதே போல வி டோன்ட் வாண்ட் டு டேக் திஸ் மேட்டர் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் ஃபார் த சேம் திங், 2015 ஜூலையில் நாங்கள் ஆர்டர் போட்டு இன்னும் நீங்கள் செய்யலைன்னு இந்த சந்தையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னதே உச்ச நீதிமன்றம். ஒரு வருஷம் மத்திய அரசாங்கத்துக்கும் மாற்றம் இல்ல, எந்த விதிகள்ங்கிறதுல சிக்கல். நான் சொல்றேன், விதிகள் இருக்கணும்ங்கிறதுல யாருக்குமே நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி ஆர்டர் போடுறாரு. என்னன்னு 3 மாதத்திற்குள்ளாக நீங்க இதை முடிச்சாகணும். அதை ஒட்டி அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விதிகள்லாம் கொண்டு வரோம். அதனுடைய வழக்கு சாராம்சம் என்னன்றது அது ஒரு தனி டிஸ்கஷன். இப்போ அதனுடைய விதிகளை நாம் கொண்டு வந்த பிறகு இது குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்படுகிறது. அதே மாதிரி நாடு முழுவதும் இந்த விதிகளில் சில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது சரியா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு இடைக்கால தடையை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அது இட் இஸ் அப்ளிகபிள் த்ரூ அவுட் இந்தியா. இது உச்சநீதிமன்றம் சொன்னதுனால்தான்றது கிடையாது. ஆனாலும் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தடையானது இருந்தாலும் கூட எங்களுக்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 3 மாதம் நேரம் வேணும். அதனால ஒரு சில மாநிலங்கள்ல இருந்து எங்களுக்கு, ஒரு சில அமைப்புகளிடமிருந்து எங்களுக்கு சில மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து பரிசீலித்து அவசியம் ஏற்பட்டால் நாங்கள் மாற்றங்களை சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவுதான் தவிர இது ஏதோ மிகப்பெரிய பின்னடைவு. நீங்கள் மாற்றம் கொண்டு வரும் வரை இந்த விதிமுறைகளுக்கு தடை அப்படின்னு சொல்லப்படுவதே 3 மாதம் நாங்க தான் கொடுத்துற டைம் இல்ல. உச்சநீதிமன்றம் எந்த கால வரையறையும் சொன்னதா தெரியல. உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 days நினைக்கிறேன். இல்ல, அது அரசாங்கம் சொல்லிருக்கலாம். உச்சநீதிமன்றம் சொல்றது நீங்க விதிகளை மாத்துங்க, அதற்கு வரைக்கும் இந்த தடை அப்படிங்கறது விதிகளை மாத்துங்கலாம் சொல்லவே இல்லை. நீங்க மாத்துறேன்னு சொல்லிருக்கீங்க சார். நீங்க மாத்துறேன்னு சொல்லிருக்கீங்க சார். ஓகே, நீங்க அது சொல்லும்போது கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் விதிகளை மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை சார். நீங்க மாத்திரன்னு சொன்ன பிறகு ஓகே மாத்துங்கன்னு சொன்னாங்க, அப்படி வச்சுக்கலாமா? அதாவது நீங்க மாத்திரன்னு சொன்னதுனால நாங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொன்னால் அதுல அவங்க சொல்றதுல நியாயங்கள் இருந்தால் ஒருவேளை அரசு அது குறித்து சிந்திக்கலாம். இல்லைன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். அது நீதிமன்றம் முடிவு செய்யும்.
இதுக்கு வந்து இவங்க உச்சநீதிமன்றம் தடை போட்டதுனால மாத்திருவோன்றதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்க, மாத்திருவோன்றது கிடையாது. இந்த மறுபரிசீலனைங்கிறது கூட வேற வாய்ப்பு. ஆமாங்க, மறுபரிசீலனை நியாயமான விஷயங்களாக இருந்தால் பரிசீலிக்கப்படும், அவ்வளவுதான விஷயம். நீங்க அரசுக்கு பின்னடைவு எப்படி சொல்லுவீங்க? ஒரு இப்போ இருக்கிற விதிகள் முழுமையாக சட்டப்படி சரியானவை அப்படின்னு நீதிமன்றம் நினைச்சிருந்ததுன்னா ஸ்டேங்கிற ஒண்ணு வழங்காது. தவறா சொல்றீங்க, தவறா சொல்றீங்க. ஸ்டேங்கிற ஒண்ணு வழங்காது இல்ல. இப்போ இருக்கிறது இருக்கட்டும், நீங்க வேற மாத்தீங்கன்னு நீங்க தவறா சொல்றீங்க. தவறா நினைச்சிருந்தேன்னு சொன்னாக்க இது ஆர்குமெண்ட்ல போயிருக்கணும், போகல. போன உடனேயே விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அரசாங்கம் சொல்லுது அப்படியா, சரி டைம் எடுத்துங்க, இவ்வளவுதான். ஏன்னா நீங்களே மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கோம் சொன்னதுனால நாம தான சொல்றோம். அப்ப எங்களுக்கு எப்படி பின்னடைவு ஆகுது? அது அப்ப நீங்களா முன் வந்து தான் அந்த தடையை கேட்டு. இது ஜனநாயக நாடு, பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால், அவசியம் ஏற்பட்டால் செய்யலாம். ஓகே, நான் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல இந்த கால்நடை சந்தைக்கான கட்டுப்பாடுகள் வந்தது முதலே வந்து பல்வேறு கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. போராட்டங்கள் நடந்தது, எல்லாமே நடந்தது. இப்போ மத்திய அரசாங்கமே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது படி நியாயமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் போது நாங்கள் இதை மாற்றி அமைக்க தயாராக இருக்கிறோம். இதுல வந்து எதுவும் ரிஜிடா எதுவும் அரசாங்கம் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லல. இதை மாத்துறதுக்கு நாங்க பாசிட்டிவா முன் வரோம்னு சொல்லியிருக்கிறத ஒரு நேர்மறையான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு ஸ்டெப்னு பார்க்கணுமா? நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஏதோ இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு நாடு அமைதியாக போய்விடும், அதை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்கிற அளவில் அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் களம் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது. இவர்களுடைய எண்ணம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராரை இதிலிருந்து காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அதை செய்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் அதில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாடு விற்பனை, மாடு வளர்ப்பு, இறைச்சி, அதை சாப்பிடுவது என்று எல்லா தரப்பையும் அது தொட்டு செல்லக்கூடிய ஒரு அம்சம் என்பதனால் எல்லா தரப்பும் களத்திற்கு வருகிறார்கள். எனவே இது ஒட்டுமொத்த மக்களையும் நோக்கிய ஒரு பாய்ச்சலாக இருப்பதனால், அந்த மக்களிடம் இருந்து எதிர்வினை வருவதனால் அந்த அழுத்தத்திற்கு பணிய வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது, அதை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் நீதிமன்றம் இருக்கிறது. அதுதான் இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே இங்கே எப்போதுமே சட்டத்தின் அடிப்படையில் அனைத்தும் நடக்க வேண்டும், அதுதான் இங்க முக்கியம். இல்ல அதான் இப்போ நாங்க அதை மாத்திரம் இப்போ கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு எதிர்ப்புகள் வந்து இது பண்ணாங்க இப்படிதான் அப்படிங்கறத வந்து கோர்ட்லயும் வந்து அவங்க சண்டை போடல, நாங்க இதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லல. இப்போ நாங்க மாத்துறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு வராங்கனாலே ஒரு முதல் படி எடுத்து வச்சிருக்காங்கன்ற அளவுல பார்க்கலாமா? இல்ல, மாத்தி தான் ஆகணும். ஏன்னா இவர்கள் நினைப்பதையெல்லாம் இங்க செய்யணும்னா அதற்கு உரிய நாடு இது அல்ல. இது ஒரு பன்மை சமூக அமைப்பு, பல இனங்கள், குழுக்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் எல்லாம் இணைந்த ஒரு நாடு. இதுல ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு என்று போனா அது வந்து இந்த நாடு, அந்த நாட்டினுடைய இயல்புக்கு அது பொருந்தாது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். எனவே இவர்களுடைய கோட்பாட்டிலிருந்து ஒன்றை முன்வைக்கிறார்கள். ஆனால் நாடு என்பது வேறு வகையான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால அவர்களால் முழுமையாக மாற்ற வேண்டிய அவசியத்துக்கு அவங்க களம் இருக்கிறது. அந்த மாதிரி அவர்கள் நினைப்பதை செய்ய முடியாத அளவுக்கு களம் இருக்கிறது. ஓகே, சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்முடைய திரு தனசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புகிறேன். இந்த கால்நடை சந்தை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இப்போ அதுல மத்திய அரசாங்கம் ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல இப்போ ஒரு இறங்கி வந்து மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் அப்படின்னு பாக்குறீங்களா? இறங்கி வந்திருக்காங்க, ஆனால் யூட்டர்ன் எடுத்துருக்காங்களான்னு என்னால் என்ன நம்ப முடியல அரசாங்கத்தை. நான் இந்த தடையே வந்து என் தலைமையில வச்ச இடியாக பார்க்குறேன் நான். ஏன்னா நான் ஒரு சாதாரண மட்டும் இல்லாமல் காங்கேயங்காலைக்கு பேர் போன காங்கேயம் பகுதியில் வந்த ஒரு 4 மாதம் 2 மாதம் வறட்சியில் வச்சு காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற ஒரு விவசாயியோட மகனா ஒரு பார்ட் டைம் விவசாயியை வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வன்மை புரட்சிக்கு அப்புறம் உழவுக்கு வண்டிக்கு காளைக்கண்களை பயன்படுத்துறது இல்லை. இந்த காளைக்கண்களை நாங்கள் அடிமாட்டுக்கு விற்று தான் ஆகணும், இதை தவிர வேறு வழியே இல்லை. அதே மாதிரி பால் கறக்கிற மாட்டை எந்த விவசாயியும் அடிமாட்டுக்கு விற்கவே மாட்டான். பால் கறக்கிற மாட்டு இந்த வேடையிலையும் கூட 50,000 நான் நாளைக்கு இந்த மாட்டை விற்க முடியும். ஆனால் அந்த மாட்டை கொண்டு போய் 5,000 யாரும் வாங்கவும் மாட்டாங்க, அடிமாட்டுக்கு விற்கவும் முடியாது. இதை தடை வந்து விவசாயிகளை, சிறு குறு விவசாயிகள் 70 கோடி பேர் மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. அதில் பல கோடி பேர் எங்களை மாதிரி 2 மாடு 3 மாடு வச்சு பண்ணுற சிறு விவசாயிகள்கிட்டருந்து கோழிப்பண்ணை எப்படி கார்பரேட் ஃபார்மிங் ஆச்சோ அது மாதிரி மாட்டை கொண்டு போய் விவசாயத்தில் பிடுங்கி கார்பரேட்டுகளை கொண்டு போய் தள்ளி இந்தியாவில் நடக்கிற 3,20,000 கோடி ரூபாய் பால் இறைச்சி சார்ந்த இந்த தொழிலை வந்து கார்பரேட் மயமாக ஆக்கிறதோட முன்னெடுப்பாக தான் இதை பார்க்குறேன் நான்.
இல்ல இதுல அவங்க சொல்றது இந்த இப்போ மாத்த போறோம்னு சொல்றாங்க. பட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரூல்ஸ்லயே நம்ம பார்க்கும்போது கூட அந்த குறிப்பிட்ட அனிமல் மார்க்கெட் அப்படிங்கிற சந்தையில தான் விற்க கூடாது அப்படின்னு இருக்கே தவிர எங்கேயுமே நாட்டுக்குள்ள அடிமாட்டுக்கு நம்ம மாடே விற்க முடியாதுன்னு இல்லைல்ல. ஆமாங்க, நான் 4 மாடு வச்சிருக்கிறேன். இந்த 2 மாசமா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க குண்டடம் சந்தையோ இல்லை சீனாபுரம் சந்தையிலையோ மாடை வாங்குறதுக்கு வியாபாரிகள் வரதில்லை. அது அங்கே தான் விற்கணும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்துடைய இறைச்சி கூடம் இருக்குது, அங்கே போய் செய்யலாம், இல்லை மற்ற பல இடங்களில் வந்து நீங்கள் விற்கலாம் அப்படி. எங்கள் ஊரில் இருந்துங்க 50 கிலோமீட்டர் இறைச்சி கூடத்துக்கு போகிறதுக்கு. இறைச்சி கூடத்தில் யாருமே எங்கிட்ட வாங்குறது கிடையாது. நான் வேணால் மாட்டை கொண்டு போய் கொடுக்கலாம், வெட்டி கொடுப்பேன். 100 கிலோ கறியை வச்சு நான் யார்கிட்ட விற்கிறது? அந்த மாட்டை நான் விற்கணும்னா கூட இப்போ ஒரு காரை விற்கணும்னா ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட்டு பென்ஸ் காரை கூட வித்துறீங்க. நீங்கள் நாடு பூரா எங்கே வேணால் எதை வேணால் விற்கலான்னு ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க. அதில் பொவைன் அனிமல்னு ஃபஸ்ட்டு காலமே பொவைன் அனிமல் இருக்குது 0% டேக்ஸில். ஆனால் நான் ஒரு மாட்டை எனக்கு தேவையில்லாத மாடு, காளை கண்ணோ வயதான பால் கறக்க முடியாத மாடோ கேரளாக்காரங்க சாப்பிட்றாங்க, பக்கத்து மாநிலத்தை சாப்பிட்றாங்க, பக்கத்து ஊருக்காரங்க சாப்பிட்றாங்க, அதை வாங்கிட்டு போகிற ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா தனியாக இருக்கிற எங்கள் அம்மாட்ட 10 பக்கம் நோட்டிஃபிகேஷனை படித்து சொல்லி 5 கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் எப்படி ஒரு மாட்டை விற்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரைட். ஸோ நடைமுறையில் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்குது, நிறைய அது ப்ரொசீஜர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ப்ரொசீஜர் மொத்தத்தில் விற்பனை தடை விவசாயிகள் அளிக்கிறதுக்கானதை தான் பார்க்குறேன் நான். ஓகே ரைட். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போக நினைக்கிறது, இப்போ உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் சொல்லும்போது வி வில் கன்சல்ட் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாங்கள் நேஷனல் லெவலில் எல்லாரையும் கேட்குறோம், கருத்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஏற்கனவே கொண்டு வருவது, இந்த விதிகளை கொண்டு வருவதற்கு முன்னாடி சரியாக கருத்து கேட்கப்படலையோ? இல்லை, யார் யார்கிட்டலாம் கருத்து கேட்டோம், எப்படி எல்லாம் கருத்து கேட்டோம் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இல்லை, தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆன்லைன்ல இந்த விதிகள் போடப்பட்டது 30 நாட்கள்ல நீங்கெல்லாம் வந்து சொல்லலாம்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நோட்டிஃபை ஆயிடுச்சு. இந்தியால இருக்கிற எந்த விவசாயி ஆன்லைன்ல அந்த வெப்சைட் பாப்பாருன்ற கேள்வி. நீங்க இந்தியால இருக்கிற எல்லார்கிட்டயும் கருத்து கேட்கணும்னா அதுக்கு 100 வருஷம் ஆகும். நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. இல்ல இதுல யார் பாதிக்கப்படுவார்களோ, இதுல யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு ஒரு வார்த்தையை இன்னைக்கு அரசாங்கம் பயன்படுத்துது. மறுபடியும் சொல்றேன், இது இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இந்த வழக்கானது, நான் மறுபடியும் சொல்றேன், இது மத்திய அரசு தானாக எடுத்த ஒரு முயற்சி அல்ல. இது பல வழக்காடு மன்றங்களில், நீதிமன்றங்களில், குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மிகப்பெரிய ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வரைமுறைகளை, விதிகளை கொண்டு வாருங்கள். எப்போ கொண்டு வரீங்க? 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், எவ்வளோ நேரம் வேணும், உடனே சொல்லுங்கள், இல்லை நாங்கள் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குற அளவிற்கு பிரச்சனை மிக பூதாகரமாக வெடித்தது. மாடுகளை இவர்கள் இறைச்சிக்காக சட்டவிரோதமாக செய்தார்கள், கொன்றார்கள். இந்த மாதிரியான புகார்கள் யாருக்குமே மாட்டு கருத்து. உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு, உச்சநீதிமன்றம் சொல்றதை செய்யணும் தான் நாட்டுல எல்லாரும் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் இல்ல, என்ன விதிகள் வரணும்ன்றதுல கலந்து ஆலோசிக்கப்பட்டதா அப்படிங்கறத சேஃபா என்ன செய்யறோம்னா, உச்சநீதிமன்றத்துல சொல்றாங்க எல்லாம் சரி, உச்சநீதிமன்றம் பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில மட்டும்தான் செய்யும். அப்போ ஆய்வுகளும் ஆவணங்களும் இல்லாம இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உச்சநீதிமன்றத்துல சொல்லிருக்கு, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணனும்னு சொன்னாங்க. அத நம்ம முதல் 5 நிமிஷத்துல எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டோம். அது விஷயமே இல்ல. நாங்க கேக்குறது கருத்து கேட்கப்பட்டதா? உச்சநீதிமன்றம் 30 நாள்ல நீங்க செய்யணும்னாங்க, 30 நாள்ல கேட்டு சரி பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இல்ல நீங்களே சொன்னீங்க ஜூன்ல சொல்லப்பட்டதுன்னு, அதுக்கு அப்புறம் இப்போதான் இந்த நோட்டிபிகேஷன் வருதுங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல சார் 30 இல்ல இனிஷியேட்டிவ் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை, ஒரு ரூல ஆன்லைன்ல போட்டுட்டு 30 நாளுக்கு அது அப்படியே இருக்குது, கருத்து நீங்க எல்லாம் சொல்லப்பா, அது எங்க தப்பு இல்ல அப்படின்னு சொன்னா அரசாங்கம் இதுல யாரெல்லாம் இன்வால்வ்டோ, மாடை யார் விக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கருத்து கேட்டதா? இல்ல யூ ஆர் ராங். அதாவது இதுக்குன்னு சில ஆக்டிவிஸ்ட் இருக்கு. இப்போ எங்க இருந்து இவ்வளவு ஆக்டிவிஸ்ட் வராங்க? இப்போ சார் வந்து சொன்னாரு, இவர் அதில் போய் பதிவு பண்ணிருக்காரான்னு கேளுங்க சார். அது போடப்பட்டதுங்கிறதே வந்து நம்ம அரசாங்கம் தானே சார் முன்முடிஞ்சு முன்னாடி சொல்லணும். யார் பாதிக்கப்படுறாங்க? அந்த விவசாயிகள் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டை எல்லா விவசாயியும் செக் பண்றாங்க. நம்ம பிராக்டிகலா விளம்பரம் வந்திருக்குதுங்க, விளம்பரம் இல்ல, எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஐயா ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்கிறேன், இது தொடர்ந்து 3-4 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதனால இதுல விதிமுறைகள் வர வேண்டும் என்று ஆலோசனை சொன்னாரு. மாற்றங்கள் செய்துதான் ஆக வேண்டும்னு, மாற்றங்களை செய்துதான் ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் விரும்பினால் மாறித்தான் நாம் ஆக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மாதிரியான பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதுல கருப்பு பணம், இதுல வந்து கடத்தல், இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது.
நீங்க நெகட்டிவ் சைடு மட்டுமே பார்க்க கூடாது, பாசிட்டிவ் சைடையும் பார்க்கணும். இல்ல நான் எதுவுமே கேட்கல, கருத்து கேட்கப்பட்டதான் ஒரே கேள்வியில தான் நிக்கிறேன். கேட்கப்பட்டிருக்கு, நான் தான் சொல்லிட்டேன். நீங்க தாராளமா எவ்வளவு பேர்ட்ட கருத்து கேட்கப்பட்டதுன்னு பாருங்க. அசோகா சொல்ற மாதிரி இவங்கள்ட்ட கேட்டீங்களா, காங்கேயத்துல கேட்டீங்களா, திருநெல்வேலியில கேட்டீங்களா? அது முடியாது. ஓகே சூப்பர் சார். நான் சொல்றவங்ககிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். நான் சொல்றது பெரும்பாலும் எத்தனை பேருக்கு கருத்து கேட்கப்பட்டது? இல்லங்க, ஒரு ஜிஎஸ்டி வருதுன்னு சொன்னா வர்த்தகர் சங்கத்துல தான் கேட்பாங்க. நீங்க வந்து எங்க தெருவுல இருக்கிற 3வது 30வது பில்டிங்ல கேட்டீங்களா? விவசாயிகள் சங்கங்களும் கருத்து கேட்கப்பட்டதா? கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. விவசாயிகள் சங்கங்களும் மாடு விற்பவர்களும் கருத்து கேட்கப்பட்டது. இறைச்சி கூடங்களும் கருத்து கேட்கப்பட்டது. கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம். இல்ல அத சங்கத்துல கேட்கப்பட்டதா? ஜெனரலா தாங்க கேட்க முடியும். இந்த நாட்டுல ஒரு அரசாங்கம் ஆய்வின் அடிப்படையிலும் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் செயல்படும். எதிர்ப்புகள் வரும்பொழுது குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும். இவ்வளவுதான் விஷயம். இத நீங்க ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கேள்விதான் கேக்குறேன். அவ்வளவுதான். இல்ல விவசாயிகள் கேள்வியே தான் ஊதி ஊதி பெரிதாக்கக்கூடிய கேள்விகள் நான் சொல்றேன். இல்ல நான் கேக்குறது விவசாயிகளிடமோ மாடு விற்பவர்களிடமோ இறைச்சி கூடங்கள் இருப்பவர்களும் ஒரு நிமிஷம் கருத்து கேட்டிருந்தா இந்த விதிகள் வந்த பிறகு ஏன் அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க? அவசியம் இல்ல. சந்தைகள்ல முறைப்படி நடக்கவில்லை என்பது தெரிந்த பிறகு சந்தையை முறைப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. என்ன பேசுறீங்க? அப்ப விவசாயம் விக்கிறவங்க சரியா நடக்கல. நான் கேக்குற விவசாயிங்க சரியா, இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஜெனரலா எல்லா விஷயத்திலுமே அது வந்து புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் தான் மிக வெளிப்படையாக அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த அளவிற்கு காலையில எழுந்து மோடி என்ன செஞ்சார் அப்படின்னு பேசுறதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் தொடர்ந்து இது குறித்து தான் விவாதங்கள் நடைபெறும். ஆனா அன்பார்ச்சுனேட் அமெரிக்க, பாகிஸ்தானும் சீனாவும் இது குறித்து கருத்து சொல்லவில்லைன்னு சொல்ற சில செய்திகள் இன்னைக்கு தமிழகம் அமர்நாத் பத்தி பேசல, ஆனால் மத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயமே. அதனால நாம் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல. உறுதியாக மக்கள் நலன் குறித்து தான் அரசாங்கம் முடிவெடுக்கும். உச்சநீதிமன்றம் சொல்கின்ற அடிப்படையில் இப்போ ஸ்டே கேட்டிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவுதான். இதுல பின்னடைவுன்றதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. என் கேள்விக்கு பதில் கிடைச்சதான்றது எனக்கு இன்னுமே தெரியல. கருத்து கேட்பு முழுமையாக நடந்திருந்தால் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செஞ்சிருக்கோம். ஊடகங்களோ எதிர்க்கட்சியினரோ அசோகாவோ எதிர்பார்க்கிறவுடன் கேட்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கேட்கவே இல்லை. இல்ல சார், அப்ப நான் சொல்றேன் நடந்துச்சு, இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஏன் சார் எதுக்கு நீங்க மெஜாரிட்டியை கருத்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் கேட்டு உண்மை அவர்களுடைய இன்புட்ஸோட தான் இது நடந்திருக்கு அப்படின்னா ஏன் அவங்க எதிர்க்கணும்? எதிர்க்கிறாங்க. அவங்களே கருத்து சொல்லிட்டு அவங்களே எதிர்க்கறாங்க. இவர் சொல்றாரு நாங்க வந்து சரியா தாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உச்சநீதிமன்றத்துல இந்த மாதிரியான கேட்டில் ஸ்மக்லிங், கேட்டில் ட்ரேட் இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? இந்த நாட்டில் வந்து கன்றுகள், பசு கன்றுகள் சந்தைகளை விற்கவில்லையா? இந்த விதிகள் வந்த மறுநாள் சேலம் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல, அது என்ன ஊர் மறந்து போச்சு எனக்கு, அந்த ஊர்ல 15 கோடி ரூபாய் அளவிற்கு மாடுகள் விற்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாய் கண்ணுக்குட்டிங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? செய்தி வந்திருக்கிறது, பாருங்க. எல்லாமே பசுவா இருந்தாலும் கன்றா இருந்தாலும் பால் கறக்கிறதுக்கு உபயோகம் இல்ல. சட்டம் இருக்குதா இல்லையா? கன்று குட்டி விற்க கூடாது, பசுவை விற்க கூடாது, சட்டம் இருக்குது. நீங்க நான் விற்போன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்தாகணும். பசுவை விற்க கூடாது அரசியலமைப்பு சட்டம் இல்லைங்க சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விற்க முடியாது. 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசு மாடை விற்க முடியாது, அது பால் குடுக்கிற மாடை விற்க முடியாது, வேற எந்த வேலைக்கும் உபயோகம் இல்ல அப்படின்னு ஒரு மாடு சர்டிஃபை ஆன பிறகுதான் விற்க முடியும். இதான் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றின சட்டம். மாற்றம் கொண்டு வரட்டும். விவசாயிகள் நலன் சார்ந்து இருக்கிற அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரட்டும். அவங்களோட கோரிக்கையா இருக்கலாம், நீங்க அதை முன்வைக்கிறீங்க. நான் திரு ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போ இந்த சட்ட இந்த விதிகளை வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டவை தான் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் எந்த விஷயங்கள் இதுல மாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கான விவாதங்களும் தொடங்கணும் இல்லையா? இதுல பிரதானமாக எழக்கூடிய பிரச்சனைகள், இந்த எல்லா விதிகளுமே அப்படியே இருந்தாலுமே கூட அதுல எந்தெந்த மிருக வகைகளுக்கு இது பொருந்தது அப்படிங்கிறதுல எருமை வகைகளும் அதே போல ஒட்டக வகைகளும் நீக்கப்பட்டு விட்டால் பாதிக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துரும் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இதை அடிப்படையில் நீங்கள் இதை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க யார் யார்கிட்டெல்லாம் கருத்து கேட்டுவிட்டு இதை செய்தீர்கள்னு. நீங்கள் வந்து ஒரு மாடு விற்பனை செய்யக்கூடியவர்களுடைய கருத்தை கேட்டீர்களா,
தெருவில் இருக்கிற 3வது ஆள்கிட்ட கருத்தை கேட்டிங்களா, மாடு பயன்படாத மாட்டை விற்கக்கூடிய அந்த விவசாயிகள்கிட்ட கேட்டிங்களா என்றெல்லாம் கேட்டோம். அந்த தரப்பிடம்லாம் இவர்கள் கேட்டார்களா இல்லையா என்பது விவாதம். ஆனால் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது யார்? இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம், ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறார். அவர் இவர்களுடைய ஒரு சிந்தனை வளம். தனிப்பட்ட நபர், அவர் தனிப்பட்ட நபர் இல்லைங்க, அவர் பொதுவில் கருத்து சொல்லக்கூடியவர். அவர் பொதுவில் கருத்து சொல்றாரா இல்லையா? அதுக்காக போய் வீட்டில் உட்காந்து பேசல. அவர் திருமாவளவன்கிட்டயும் உங்க ஷானவாசிட்டு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அது உங்க விருப்பம். யாருக்கிட்ட கேட்க அதைத்தானே சொல்றேன். நீங்க கேட்டதை கேட்டீங்கன்னு சொல்றேன், நான் ஒன்னும் தப்பா பேசலையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? மாட்டுக்கறியை சாப்பிடுவது சுற்றுச்சூழலுக்கு கேடு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கவனிக்கணும். நீங்க மாட்டுக்கறியை சாப்பிடுவது சுற்றுச்சூழலுக்கு கேடு. அப்ப சுற்றுச்சூழலை சரிபடுத்துவதற்காக இது போன்ற நெருக்கடிகளை அரசாங்கம் தருகிறதுன்னு ஒப்புக்கொள்றார். இல்ல நான் சரிதாங்கிறார். ஒரு தனிநபர் இல்லங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு நபர் அவர் சிந்தனையாளர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சிந்தனையாளர், ஆடிட்டர், அவருடைய கருத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த சட்டமும் ஃப்ரேம் பண்ணப்பட்டா நம்ம சுருக்கிற வேணாம் விவாதத்தை. அவர் இவங்க ஒத்துக்கறாங்களா? அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். ஒரு நிமிஷம். அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். நாராயணன் அவர்கள் எல்லா விவாதத்திலும் சொல்லுவார், எங்களை முன்னின்று வழி நடத்துவது, நாங்க பின்னால் இருந்து இயக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இவர் சொல்றாரு, இல்ல ஏன் போய் சொல்றீங்க, முன்னால இருந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு. ஓகேவா? அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் முன்னின்று வழி நடத்துதுன்னு இவர்கள் ஒப்புக்கொள்ளும் போது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த வழிகாட்டுதல் தானே கொடுக்குறாங்க. அப்ப இவர்களை தான் சொல்றாங்க அந்த இயக்கம் எங்களுக்கு வழிகாட்டுதல் தருது. அப்ப அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாட்டுக்கறி சாப்பிடுவது சுற்றுச்சூழலுக்கு கேடு. அப்ப சுற்றுச்சூழலுக்கு கேடான ஒரு விஷயத்தை தடுக்கணும்னா அதை கடினமாக்க வேண்டும். இப்ப ஏசி எல்லாரும் யூஸ் பண்றதுனால வெப்பமயமாகி இதாவது சூழல் கெடுது, அதனால ஏசிக்கு டாக்ஸ் போடுறது இல்லையா, அது மாதிரி இதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் இங்க நம்ம அடிப்படையில் பார்க்க வேண்டியது. இவர்கள் எங்கிருந்து எந்த கருத்தை எடுத்து வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு சட்டமாக திணிக்கிறார்கள் பார்க்கணும். இப்ப இதுல இந்த கருத்துக்கு தான் அவர்கள் மதிப்பு கொடுத்து அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை டிசைன் பண்றாங்க. இப்ப நீங்க பசு அவர்களுக்கு புனிதம், அதனால சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பசுவதை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா மாடு ஒட்டகம் எல்லாம் இதுக்குள்ள ஏன் வருது? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? மாட்டுக்கறி சாப்பிட்டதற்காக, மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் அடிச்சு கொள்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன தப்புன்னு கேட்டதுக்காக அடிச்சு கொள்றாங்களே. இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்குதுல. ஓகே, உங்களோட குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க, நீங்க பதில் எடுக்க விரும்புவீங்க. அதுக்கு முன்னாடி நான் வரேன், ஒரே ஒரு நிமிஷம் வரேன். இதுல மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வரணும் அப்படிங்கறத நோக்கி நம்ம விவாதம் போலாம். இது வந்து ஒவ்வொருடைய உணவு உரிமை. இதுல வந்து முதல்ல அரசாங்கம் தலையிட்டு இந்த மாதிரி வந்து இந்த சந்தையை முடக்கிறது, சந்தையில இறைச்சிக்கு விற்கவே கூடாது அப்படின்னு தடை செய்வதன் மூலம் நீங்க வந்து சொல்ல வர செய்தி என்ன? என்ன மாற்றம் வரணும் தான் கேக்குறேன். அப்ப இறைச்சிக்கும் விற்பதை அந்த மார்க்கெட்ல அனுமதிக்கணும். இவ்வளவு நாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது என்ன இறைச்சிக்கா விற்பது என்ன ஒரு சட்டவிரோத செயலான்னு கேக்குறேன். இறைச்சி சாப்பிடுவது சட்டவிரோத செயல் இல்ல. இறைச்சி சாப்பிடுவது இந்த மக்களினுடைய, இந்த நாட்டு மக்களினுடைய, பெரும்பான்மை மக்களினுடைய உணவு முறை. அதை வந்து ஒரு சட்டவிரோத செயல் மாதிரியும், அதை ஒரு அருவருக்கத்தக்க செயல் மாதிரியும், அது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய செயல் மாதிரியும் பார்க்கப்படுகிற அந்த மனோநிலை வளர்க்கப்படுகிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் அருவருக்கத்தக்கது. அசைவம் சாப்பிடுவது அருவருக்கத்தக்கது இல்ல, அசைவம் சாப்பிடுவதை அருவருக்கத்தக்கதாக பார்க்கக்கூடிய சித்தாந்தம் அதுதான் அருவருக்கத்தக்கது. அதுதான் இந்த மக்களுக்கு எதிரானது. அந்த சித்தாந்தத்தில் இருந்தா இது போன்ற சட்டங்கள் வருது. அந்த சித்தாந்தம் தான் இந்த தடையை டிசைன் பண்ணுது. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க அதை பத்தி பேசாம நாம வந்து இந்த தடைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், சட்ட நுணுக்கங்கள் இதை விவாதிச்சிட்டு இருக்கிறதுல பயனில்லை. இது அடிப்படையில் இதை இயக்குவது, டிசைன் பண்ணுவது இந்த சித்தாந்தம் தான். நீங்க வந்து மாட்டுக்கறியை சாப்பிடுவதற்கு பதிலாக மலத்தை சாப்பிடலாம்னு ராமகோபாலன் பேசுறாரு. இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வெறுப்பு அவங்க விதைக்கிறாங்க. இதை உள்வாங்கக்கூடியவன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களை எப்படி பார்ப்பான்? அதான் நான் கேக்குறேன். இப்போ அரசாங்கம் வந்து இதை மாற்றம்ங்கறத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வேணும்ன்றது விவாதிச்சா இந்த சட்டமே கூடாதுங்க. இந்த சட்டமே கூடாது. இதுல அது நீக்கணுமா, இது மொத்தமாவே நீக்கணும். நீங்க வந்து ஏற்கனவே சில வழிகாட்டுதல் இருக்குதுங்க சட்டத்துல. அந்த வழிகாட்டுதல் ஒரு வண்டிக்குள்ள இத்தனை மாடு தான் கொண்டு போகணும் இருக்கு. அது முறையா பின்பற்றப்படுதான்னு பாருங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிமுறை சட்டத்துல இருக்குது. ஸ்ட்ரீம்லைன் அதை பண்ணலாம். அதையும் வந்து யார் பண்ற பாருங்க. அது அரசாங்கம் செய்யறது வேற, காவல்துறை செய்யறது வேற, ஒரு கும்பல் செய்யறது வேற. இங்க கும்பல் தான் போய் பிடிக்குது. ஒரு வண்டியில ஏத்திட்டு போனா கும்பல் போய் அரசாங்கத்துடைய விதிமுறை தான் அது. அரசாங்கம் தான் கடைபிடிக்கணும். நீங்க ஒரு அரசு விதித்திருக்கிற ஒரு தடையை அல்லது ஒரு அரசு போட்டிருக்கிற நிபந்தனைகளை சரியாக பின்பற்றுகிறார் என்பதை யார் கண்காணிக்கணும், யார் செயல்படுத்தணும்? இந்த ரோட்ல போற கும்பலா?
இல்லங்க அது அரசு அதிகாரிகள் தான செய்யணும். கரெக்ட். இல்ல நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை ஒரு வண்டியில 10 மாடு பிடிச்சிட்டு போறாங்க, நீங்க 5 மாடு தான் கொண்டு போகணும் விதி இருக்குன்னா 10 மாடு பிடிச்சிட்டு போறத போய் போலீஸ்காரர் தடுக்கணுமா அல்லது கும்பல் போய் தடுக்கணுமா? இல்லங்க நான் ஒரு வன்முறைகள் எங்க நடந்தாலுமே அதை யாருமே அனுமதிக்க முடியாது. என்ன நடக்குதுங்க? ஆனா என்ன நடக்குது? சட்டப்பூர்வமா காவல் நிலையத்துல ஒப்படைப்பதற்கு எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கறதை நம்ம சேர்த்து பார்க்கணும். அது வன்முறை இருந்தா நிச்சயமா கூடாது. விதிகள் மீறப்படுற இடத்துல ஓகே அதுதான் சொல்றேன். ஆனா இங்க அப்படி இல்லையே. ஓகே இல்ல ஒரு மாடு பிடிச்சிட்டு போறாலும் ஒரு மாடு சாப்பிட்டாலும் படுகொலை செய்யப்படுறாங்க. அப்படி பார்த்தா நீங்க அப்படி அந்த வாதத்துக்கே போனாலும் பல்லாயிரம் மாடுகள் வெட்டி வந்து கூறு போடப்படக்கூடிய இடம் எது? ஸ்லாட்டர் ஹவுஸ். ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது. எங்கேயுமே எந்த தாக்குதல் நடக்கலையா? ரைட். எங்கேயாவது ஒரு தாக்குதல் நடந்திருக்கா? ஒரு கல்வீச்சு நடந்திருக்கா? ஒரு முதலாளி அந்த மாதிரி போட்டு கொல்லப்பட்டிருக்காரா? நம்ம இந்த விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் தெளிவா நடக்குது. அது ஒரு பக்கம் தெளிவா நடக்குது. எந்த தடையும் இல்லாம நடக்குது, எந்த இடையூறு இல்லாம நடக்குது. ஒரு மாடு ஒரு ஸ்லாட்டர் ஒரு இறைச்சி கூட தான் இங்க தாக்கப்படும். நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டியது இருக்கு. இந்த ரூல்ஸ்ங்கிறதுல வந்து மாற்றங்கள் வேண்டாம், ஒட்டுமொத்தமாவே நீக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய இறுதியான பார்வையா புரிஞ்சுக்கிறேன். திரு தனசேகர் உங்களுடைய இறுதியான பார்வை எதுவும் இருந்தால் நிகழ்ச்சி முடிக்கிறது. நீங்க எனக்கு பேச வாய்ப்பு உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட் கொடுத்தா அவர் சொல்றதுக்கு சேர்த்து பதில் சொல்லலாம். எஸ். இந்த தடையை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மக்களுக்கான அரசாங்கமா இந்த விவசாயிகளுக்கான அரசாங்கமா இந்த முறையிலேயாவது அடுத்து கொண்டு வர ரூல்ஸை சாணவா சொன்ன மாதிரி மொத்தமாக தடை பண்ணி இருக்கிற வழிமுறைகளை அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஓகே. சோ இருக்கிறதே சரியா பின்பற்றினா போதுங்கிறத உங்களுடைய இறுதியான பார்வை. சட்டங்களை சரி செய்வதற்காகத்தான் இந்த விதிகள். ரெண்டாவது, நாட்டில் ஒவ்வொரு சாராருக்கும் ஒரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். உணவு பழக்கத்தில் யாரும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி நம்முடைய ஷானவாஸ் சார்ந்த இஸ்லாமிய மதத்தில் பன்றிக்கறி ஆகாதோ சில விஷயங்களில் நாம் அதை கடைப்பிடிக்கிறோம். சில சமயங்களில் பீகாரில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மசூதிக்குள்ளே பன்றி போய்விட்டது என்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 1500 இஸ்லாமியர்கள் பிற்பாடு காவல்துறையினால் சுடப்பட்டு இருந்திருக்கிறார்கள் பகல்பூரில். அதெல்லாம் நடந்திருக்கு நாட்டில். ஏன்னா அது பன்றி என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹராம், தவறு. ஆனால் பசு என்பது இந்த இந்த நாட்டில் ஒரு நாம் மதிக்கக்கூடிய தெய்வமாக பார்க்கிறோம். அந்த பசுக்குன்னு சில விஷயங்கள் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரும் வந்து இதை நீங்கள் மதமாக கொண்டு போகாத, இதை உழுவது அதாவது அக்ரிகல்ச்சராக கொண்டு போனீங்கன்னா தான் நல்லது என்கின்ற அடிப்படையில் தான் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலையும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால் பசுவை இன்றைக்கும் நாம் மெரினா பீச்சில் பார்த்தோம். என்னுடைய காளை என்பது என்னுடைய தாய், என்னுடைய உறவு, என்னுடைய சகோதரன். ஆனால் இன்னைக்கு அப்படி சொல்கிறவங்க வந்து நான் அதை இறைச்சியாக சாப்பிடுவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நிமிஷம், நான் உங்களை சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன், இது ஏற்கனவே உள்ள சில சட்டங்களை சரியாக பின்பற்றவில்லை. இப்போ இவர் ஷானவாஸ் சொன்னார், நீங்களும் நல்லா தான் சொன்னீங்க. காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைத்த அந்த பசுக்களை, மாடுகளை சமீபத்தில் பழனியில் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்திற்குள்ள புகுந்து அப்படி சட்ட ரீதியாக கொண்டு போய் ஒப்படைச்சவங்களை தாக்கினதை நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன், தயவு செஞ்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை மதியுங்கள். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதியுங்கள். அரசு, குறிப்பாக உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் RSS என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கேகர் RSS என்று ஆலூர் ஷானா சொல்கிறாரா? அவர் சொல்லித்தான் இவ்வளவு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். பன்றி இறைச்சி நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நாராயணன் சாப்பிடுறதை நான் தடுக்க மாட்டேன். இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. யாருமே பசுவை வந்து யாருமே கொல்லக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கை? சட்டமா தெய்வத்தை கொலை பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெய்வம், உங்களுக்கு தெய்வத்தை நான் கொலை பண்ணுவேன் என்ன அர்த்தம்? அது தவறு. அப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டீங்களா? அனைவரும் ஒன்று என்று சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெய்வத்தை நீங்க மதிக்க மாட்டீங்களா? ஏன் தெய்வத்தை மதிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உன் தெய்வத்தை கொல்லுவேன்னு சொன்னா மிக நீண்ட விவாதம். இது மிக நீண்ட விவாதம். இருவருமே உங்களுடைய கருத்துக்களை வலிமையா பதிவு செஞ்சிருக்கீங்க, மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். நிகழ்ச்சி
நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த சந்தைகளுக்கான கட்டுப்பாடுகளில் சில மாற்றங்களை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மத்திய அரசாங்கம் ஒருபுறம் சொல்லியிருக்க, இந்த கட்டுப்பாடுகள் ஒட்டுமொத்தமாகவே நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படுகிறதா, அது சரியாக செய்யப்பட்டாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை பின்பற்றுவதற்கு தான் இந்த விதிகள் என்று ஆளுங்கட்சி சார்பில் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. இந்த விதிகள் எவ்வாறு மாற்றப்பட இருக்கின்றன, இதற்கு அடுத்த கட்டமாக நடத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய கருத்து கேட்புகள், யாரிடம் கருத்து கேட்கப்பட இருக்கிறது, எவ்வாறு அந்த ப்ராசஸ் நடைபெற இருக்கிறது, இதற்கு பிறகு இந்த சட்டங்களில் இந்த விதிகளில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கிறது, அந்த மாற்றங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவையாக இருக்க போகிறதா, மீண்டும் விவாதங்கள் எழப்போகிறதா, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.